பண்டார கோலத்தில் இருக்கக்கூடிய மாயாண்டிய காணலையே சன்னியாசி கோணார் பார்க்கிறார். வந்தது யாருன்னு தெரியல, பால் கறக்க சொன்னது யாருன்னு தெரியல. பால் கறந்த பின் ஆளையும் காணலையே. என்ன மாயமோ என்ன அநியாயமோன்னு தெரியலையே சொல்லி ஆடு மாடுகளை என்ன செய்தார், உலகத்துல கட்டிவிட்டு அன்று இரவு சன்னியாசி கோணார் நித்திரையில இருக்கிறார். நித்திரையில் இருக்கும் பொழுது அங்க யார் வருகிறார், சொப்பனத்துல வருகிறான் ஆண்டவன் சுடலை. ஏ சன்னியாசி கோணாரே, உன்னுடைய இடத்திலே வந்தது நான் தான், உன்னிடத்திலே பால் கறக்க சொன்னது நான் தான், தூண்டாமணி விளக்கிலே பிறந்த சுடலையானவன் நான் தான். சன்னியாசி கோணாரே, உன்னுடைய நிலையத்தில் நான் வந்த காரணத்தினாலே இந்த சுடலப்பேரி தலத்திலே எனக்கு நிலையம் போட்டு கொடு. நிலையம் போட்டு கொடுத்தாய். ஆனால் உன்னுடைய வம்சத்துக்கு வம்சம் உன்னுடைய நாக்கிலே உதித்து நான் வல்லவனாக உன்னை வாழ வைப்பேன். எனக்கு நிலையம் போட்ட கொடு என்று சொல்ல அந்த வார்த்தை காதலை கேட்டு சன்னியாசி கோணார் அந்த சுபலப்பேரி தளமதியிலே எப்படி நிலையம் போடுகின்றார். வெள்ளி நல்ல கிழமையே நல்ல சுடலைக்கு அந்த சுபலப்பேரி தளமதியிலே சன்னியாசி கோணாரோ சுடலைக்கு நிலையோ போட்டு கொடை கொடித்து மாயாண்டி சுடலைக்கு அங்கு நிலையம் போட்டு கொடுக்க சிவலப்பேரியில நிலையம் வாங்கி கொண்டு ஆண்டவன் ஆதியிலே வந்த இடம் இந்த மாயாண்டி சிவலப்பேரி. அதனாலே சிவலப்பேரி தான் இந்த சுடலைக்கு முதல் நிலையம். அந்த சிவலப்பேரி நிலையம் வாங்கி கொண்டு மாயாண்டி புறப்படுகிறார். எங்கே புறப்படுகிறாள், அடுத்த இடம் போகணும் இல்லையா, அதனால வெளியிடந்து வருகிறார். எப்படி வருகின்றாள், சிவலப்பேரி தலை கடந்த வாரானல்லோ மாயாண்டி, பெருநடையா ஓடி வாரான் மாயாண்டி. மாயாண்டி சுடலை வாரான் தாயான பேச்சியோடு சந்திராதிய முள்ளனோடு பாளையம் கோட்டை வழியாக செய்து நல்லூர் அரிக்கடல் மாயாண்டி சுடலை வாரான் செய்வை கொண்டா வழியாக ஆத்தூர் அரிக்கடல் குறும்போர் வழியாக ஏரல் மாநகர்கள் ஆறுமுக மங்களமா ஐகோட்டிய மகாராஜா எம்படி சுடலையில் உடலையா வாங்கி கொண்டு அந்த அம்மன் ஒரு வழியாக சுடலை ஆடிவாரா தேனிருந்து மலை பொழியோ திருச்செந்தோ தலமோ மாறான் மலை பொழியோ தலமோ மாறான் தெரியுமா, பல இடம் பல நாடுகள் ஆறுமுகமங்கல வைகோட்டு மகாராஜா என்று வாங்கி கொண்டு அந்த இடம் வழியாக அம்மன்புரம் நனிக்கிடந்து திருச்செந்தூர் வருகிறார். திருச்செந்தூர் ஆறுமுக பெருமானிடத்திலே கொடிமரத்திலும் தேரடியிலும் நிலையம் வாங்கி கொண்டு அந்த இடம் வழியாக மாயாண்டி புறப்பட்டு வருகிறார். அவர் சாம நல்ல சாமம் சரிசாம வேலை ஒன்பது ஒரு சாம வேளையிலே மாயாண்டி வருகிறார். திருச்செந்தூர் நலம் கடந்து எங்கே வருகிறான் தெரியுமா, ஆண்டவன் சுடலை மாடல் ஆதாடி போட்டு வாரான். திருச்செந்தூர் நலம் கடந்து பரமன் குறிச்சி வழியாக ஞான புறக்கடல் வாராரி மாயாண்டி வண்ணம்பாரி வழியாக சாத்தாங்குளம் தனிக்கடல் முட்டமொழி வழியாக மாயாண்டி சுடலை வாரா அவர் மன்னார்புரம் விளக்கு வீட்டு அந்த மாயாண்டி ஓடிவாரா கோட்டைக்கரு குளமழியா
வழியாக அந்த பள்ளிக்குளம் தனை கடந்து அந்த மாயாண்டி ஓடிவாரா அந்த ஓட்டல்ல பெருநடையா அந்த பள்ளிக்குளம் தனை கடந்து சிறுவளஞ்சிய வழியாக வாராணி சுடலை மாடல் வளர்ச்சி வழியாக வாராணி சுடலை மாட உத்தப்பன சுடலையில் வாங்கி பாடு திருவள்ளஞ்சிய தனை கடந்து வள்ளியூர் வழியாக கலந்த பழி தனை கடந்து மாயாண்டி ஆடிவாரா கலந்த மழை பாதை வேண்டு பணக்கொடி வழியாக காவல் கிடந்து விளக்கு விட்டு மாயாண்டி ஓடிவாரான் விளக்கு விட்டு மாயாண்டி ஓடிவாரா கருகுள்ள வழியாக சுடலி ஆடிவாரான் வழியான வழிகடந்து 5 கிராம வழிகடந்து வாரியோர வழியாக அவர் வட்டக்கோட்டை இதனை கடந்து அந்த வாழை சுடலைவா அதை இல்லை என்ற வழியாக தேனில் மழை போதியோ மழை போதியோ கண்ணியா குமரி வாரம் மழை போதியோ மழை போதியோ குமரி வாரம் ஓடி ஆண்டவன் மாயாண்டி எங்கே வருகிறாள் பல இடம் விட்டு பல நாடு விட்டு பல தேசம் விட்டு பல ஊர் விட்டு தேனியிருந்து மலை வருகின்ற ஆமா கன்னியாகுமரி வருகின்ற கன்னியாகுமரி வரும் பொழுது யார் இருக்கிறா பகவதி அம்மா இருக்கிறார் அவ எப்படி இருக்கின்றாள் மாடகோட கோபுரமா மடியார சாவடியா கோபுரமும் பொன்னாலி குடிமரமும் லங்கத்தாலி வருடம் ஒரு தேரோட்டமா நித்தம் ஒரு திருவிழாவா யாரி பூஜையோடு பூஜையோடு ஆண்டி மாறாள் மதமேதியாரை கால பூஜையோடு பூஜையோடு ஆண்டி மாறாள் மதமேதியா கன்னியாகுமரி பகவதி அம்மை இருக்கின்றாள் மாடக்கூடம் கோபுரம் அணியார சாவடி கோபுரம் முன்னாலே குடிவரம் தங்கத்தாரி வருடம் ஒரு தேரோட்டம் நித்தம் திருவிழா கன்னியாகுமரியில விழா கோலமாகத்தான் இருக்கும் அங்கேயும் வைகாசி விசாகம் தேரோட்டம் திருவிழா நடந்து கொண்டிருக்கு இந்த சிவலப்பேரி சுடல் எங்க வர்றாரு கன்னியாகுமரி வருகிறார் ஆமா இங்க பார்த்தாலும் ஒரே கூட்டமாக இருக்கு ஆமா இந்த சுடலை மாடனை யார் என்று கேட்க ஒரு ஆள் கூட இல்லை ஆமா சுடலை நினைக்கிறார் இல்ல நம்மளோ பல இடம் பல நாடுகள் கடந்து வந்திருக்கிறோம் இந்த கன்னியாகுமரி எங்க பார்த்தாலும் விழா கோலமாக இருக்கு ஆமா நம்மள ஏன்னு கேட்க ஒரு ஆள் இல்லை என்று மாயாண்டி சுடலை என்ன செய்தான் தெரியுமா கோட்டைகளை அடித்துடைத்தாள் கொடிமரத்தை போட்டுடைத்தாள் கோட்டைகளை அடித்துடைத்தாள் கொடிமரத்தை போட்டுடைத்தாள் மாட்டிலும் செங்கல் தொண்டோ மாயாண்டி எடுத்தறிவாள் மாட்டிலும் செங்கல் தொண்டோ மாயாண்டி எடுத்தறிவாள் கல்லறிவாள் மண்ணறிவாள் கல்லறிவாள் மண்ணறிவாள் கண்டவரை தான் அடிப்பாள் பொழுது தப்பி மாற வர உடனே அடிக்கிறானே தப்பி மாற வர உடனே அடி அடிக்கின்றானே நேரம் தப்பி மாற வர நெஞ்சரில மிதிக்கிறானே தப்பி மாற வர நெஞ்சரில மிதிக்கிறானே சாமத்தில வருபவரே சாமத்தில வருபவரே தங்கடி அடிக்கின்றானே மாயாண்டி அட்டகாசம் பண்ணுகிறார் ஆர்ப்பாட்டம் ஓட்டைகளை இடித்துடைத்தான் அடிமரத்தை போட்டு உடைக்கிறார் மாட்டில் எம்பு செங்கல் கொண்ட அப்படி மாறி மாறி தூக்கி வாரவர புடதியில் அடிக்கிறான் சென்றவரை சேருவரை சபடத்தில் அடிக்கிறான் கல்லறிவான் மல்லறிவான் கண்டவரை இதான் அடிப்பான் பொழுது தப்பி மாறவர் புடதில் ஒரு அடி நேரம் தப்பி மாறவரை நெஞ்சதில் ஒரு சாமத்தில் வருவரை சங்கல ஒரு அடி சங்கல ஒரு ஆமா
அடித்த அடி ஒதுக்க முடியாது. பொறுக்க முடியாது. மக்கள் எல்லாம் ஆவேசமா ஓடுறாங்க. ஆமா. ஓடும் பொழுது ஆமா. 8 நாள் திருவிழா முடிஞ்சு 9வது நாள் தேரோட்டம் திருவிழா. தேரோட்டம் ஆமா, திருவிழா நடக்கும் பொழுது தேர் ஓடலாம் என்ன வேணும்? தேர் ஓடனா தேருக்கு அச்சாணி வேணும். அச்சாணி பிடித்திருந்தால் மாயாள். மாயாண்டி சொல்லுங்க. பகவதி அம்மா பாக்குறாளா? அப்பவும் பார்க்கலம்மா. அம்மா சுடலைமாட நினைக்கிறேன். இல்ல, இவ்வளவு அட்டகாசம் ஆர்ப்பாட்டம் பண்ணியும் குமரி பகவதி அம்மா நம்மளை பார்க்க. அப்ப இவளை நம்ம விடக்கூடாது. நேர உள்ள போயிடணும். கோயிலுக்குள்ள போயிட்டு பகவதிக்கு பூஜை பண்ணி கொண்டிருந்தானே வேதியன். வேதியன் அவர் சூடத்தட்டை பிடிங்கி செவத்துல போந்து ஒரு அடிக்கிறாங்க. அடித்து அடி ஒருக்காமல் வேதியன் சூடத்தட்டை கீழே போட்டு ஓன அழுகிறான். அம்மா பகவதி, யாரோ இன்னைக்கு எனக்கு யாருன்னு தெரியலையே. இத்தனை ஆண்டு காலம் மழை என்றும் வெயில் என்றும் மாறாமல் உனக்கு பூஜைகளை செய்தேனே. மழை என்று பார்த்தேனா? ஆக்கலியே. வெயில் என்று பார்த்தேனா? அதுவும் பார்க்கலையே. சுனாமி வந்த நேரம் கூட உனக்கு நான் பூசை கொடுத்தேனா? அம்மா, யாரோ என்ன சூடத்தட்டை பிடிங்கி சிவட்ல அடிச்சுட்டாளா? யாருன்னு தெரியலையே. என்ன அழுத போது பகவதி விடுவாளா? நம்மளுடைய பிள்ளை அடிச்சது யாருன்னு பார்க்கணுமே என்று பகவதியானவள் கோபத்தோடு வெளியே வருகிறார். எப்படி வருகின்றாள்? வீரப்பல்ல நல்ல விரிசடையா, வெற்றி கொண்ட நல்ல திருமுகமா, வீரப்பல்ல நல்ல விரிசடையா,